பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டில் ஒரு கொடூரமான பிரச்சனையை எதிர்த்து மக்கள் போராடினால் அல்லது கலைஞர்கள் குரல் கொடுத்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்பது அதைவிட கொடூரமாக இருக்கும் என்பதை நாம் பல விஷயங்களில் பார்த்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் சமீபத்தில் எல்லோரையும் ஆத்திரமடைய வைத்த ஒரு சம்பவம், எல்லோரையும் எதிர்க்க வைத்த ஒரு சம்பவம் என்பது பாடகர் கோவன் கைது செய்யப்பட்ட சம்பவமாகும். அதாவது புரட்சி பாடகர் கோவன் மதுவை எதிர்த்து அவர் செய்த பிரச்சார பாடல் என்பது அரசினுடைய கோபத்தை தூண்டியிருக்கிறது. அந்த கோபத்தின் விளைவாக அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு விதமான கடுமையான பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் செய்த குற்றம் என்ன? அவர் உண்மையில் மதுவினுடைய கொடுமைகளை அந்த பாடல் என்பது மிக விரிவாக பேசுகிறது மட்டுமல்லாமல் அந்த பாடலில் மக்கள் படக்கூடிய துயரத்தையும் அவலத்தையும் இந்த ஆட்சியினுடைய செயலின்மையையும் பற்றியும் கூட கோவன் அவர்களுடைய அந்த பாடல் பேசுகிறது. அந்த பாடல் இணையதளங்களில் வெளியிடப்பட்டு பரவலாக பார்க்கப்பட்டவுடன் அரசினுடைய ஆத்திரம் என்பது கட்டுக்கடங்காமல் சென்றுவிட்டது. உடனே அவரை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றம் தலையிட்டு அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய முடியாது என்று சொல்லி வேறு பிரிவுகளுக்கு இன்று வழக்குகள் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இதுபோன்ற சட்டங்கள் என்பது எவ்வளவு ஆபத்தானவை என்பது மட்டுமல்ல, அவை எவ்வாறாக நம்முடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது என்பதும், மது சார்ந்த விஷயங்களில் அரசினுடைய அணுகுமுறை என்பது எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் என்பது, அதாவது தேச விரோத குற்றங்களுக்காக ஒருவரை கைது செய்வது என்பது இன்றைக்கு தவறாக தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக உண்மையிலேயே தேச துரோகம் செய்யக்கூடியவர்கள், தேச விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள், அவர்கள் மீதெல்லாம் இந்த சட்டம் பாய்வது கிடையாது. மாறாக யார் இந்த தேசத்தினுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ, யார் இந்த தேசத்தில் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ, அப்படி குரல் கொடுப்பவர்கள் தான் தேச விரோதிகளாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அசீம் திரிவேதி என்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட், அவர் இன்றைக்கு இந்திய மாதா எப்படியெல்லாம் மற்றவர்களால் சூறையாடப்பட்டிருக்கிறாள், எப்படி இன்றைக்கு இருக்க ஊழல் பேர்வர்களாலும் வன்முறையாளர்களாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்களாலும் இந்திய மாதா எப்படியெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறாள் என்று ஒரு கார்ட்டூன் வரைந்தார். அந்த கார்ட்டூனுக்காக அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தேசவிரோத குற்றம் இழைத்ததாக அவர் கைது செய்யப்பட்டார். பிறகு இந்தியா முழுக்க அதை பற்றி ஒரு மிகப்பெரிய அளவிற்கான போராட்டங்கள் நடந்தன. அந்த போராட்டங்களின் விளைவாகவும் நீதிமன்றம் என்பது அப்படியே அந்த சட்டப்பிரிவில் அவரை கைது செய்தது செல்லாது என்று சமீபத்தில் அவரை விடுவித்து விட்டது. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் அவர் எத்தகைய மன உளைச்சல்களை அடைந்திருப்பார், எவ்வளவு துன்பம் அவருக்கு இந்த சட்ட ரீதியான போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்டிருக்கும் என்பதை பாருங்கள். ஆக சுதந்திரமாக பேசுகிற கலைஞர்கள், அரசை துணிச்சலாக விமர்சிக்கிற கலைஞர்கள் இதுபோல இந்த சட்டப்பிரிவுகளில் கைது செய்யப்படுவது என்பது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. இந்த சட்டப்பிரிவில் கைது செய்யப்படுகிறவர்களை விசாரணை இல்லாமல் வெறும் விசாரணை கைதிகளாகவே, அதாவது நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்தாமலேயே அவர்கள் ஓராண்டு வரை சிறையில் வைத்திருக்க முடியும். இப்படியான ஒரு கொடூரமான சட்டம் என்பது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். ஏனென்றால் சுதந்திரத்திற்காக போராடிய இந்தியர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தை சுதந்திர இந்தியாவிலும் தேசிய பாதுகாப்பு சட்டம் இன்னும் பல பெயர்களில் நாம் அப்படியே தக்க வைத்து கொண்டிருப்பது என்பது உண்மையில் நம்முடைய சொந்த மக்களுக்கு எதிராக அதே ஆங்கில ஆட்சியாளர்கள் என்ன ஒடுக்குமுறையை பயன்படுத்தினார்களோ அதே ஒடுக்குமுறையை நாமும் பயன்படுத்துகிற ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும். 124A என்கிற இந்த சட்டப்பிரிவு என்பது நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். அந்த அடிப்படை உரிமைகள் எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல், அல்லது நம்முடைய அடிப்படை உரிமைகளை வழங்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, அதற்கு முரணாக இந்த 124A என்கிற சட்டப்பிரிவு இருக்கிறது. அதாவது அவருடைய கருத்துரிமை, பேச்சுரிமை சார்ந்த விஷயங்களை எல்லாம்
எந்த ஒரு நிலையிலும் இது தேசிய அவமதிப்பு அல்லது தேசவிரோத குற்றம் என்று மாற்றி விளக்கமளித்து அந்த கருத்து சுதந்திரத்தை உடனடியாக பறித்துக் கொள்வதற்கான ஒரு சட்டமாக இந்த 124A இருக்கிறது. பொதுவாகவே அடிப்படை உரிமைகள் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு முரணாக இருக்கக்கூடிய இதுபோன்ற தேசிய பாதுகாப்பு சட்டங்கள் என்பது எந்த நேரத்திலும் குடிமக்களுடைய உரிமையை பறித்து கொள்ளக்கூடிய ஒரு சட்டங்களாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சட்டப்பிரிவுகள் என்பது சட்ட புத்தகத்திலிருந்தே அகற்றப்பட வேண்டும், சட்ட புத்தகத்திலிருந்தே ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை பல்வேறு விதமான மனித உரிமை போராளிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் இப்பொழுது கோவன் மேல் இந்த சட்டப்பிரிவு என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்துவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் அந்த பாடலில் கிடையாது. அதாவது தமிழக முதலமைச்சரை பற்றி கடுமையான சில சொற்களை அது பேசுகிறது என்பதற்காக அது எப்படி சமூக மோதலை உருவாக்கக்கூடிய ஒன்று அல்லது தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒன்று என்று வரையறுக்க முடியும். இன்னொன்று, கோவன் போன்றவர்கள் பாடக்கூடிய பாடல்களில் அத்துமீறியதாக அல்லது ஒருவரை ஒருமையில் அழைக்கக்கூடியதாக சில வார்த்தைகள் இருக்கலாம். ஆனால் பொதுவாகவே கோவன் போன்றவர்கள் பயன்படுத்துகிற கலை வடிவம் என்னவென்று நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் மக்களுடைய பேச்சு மொழியில் இருக்கக்கூடிய குரல் தொனி, அதாவது பொதுவாக அதிகாரத்தில் இருப்பவர்களே அல்லது மற்றவர்களை எப்படி ஒரு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழிகளில் அவர்கள் அழைத்து பேசுவார்களோ அல்லது அவர்களை விமர்சிப்பார்களோ அதே மொழியைத்தான் அங்கே கோவனவர்களும் பயன்படுத்துகிறார். அப்படி இருக்கிற போது அந்த பேச்சு மொழியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நேரடியாக அர்த்தம் கற்பித்து கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு தவறான ஒரு சட்டப்பிரிவில் அவரை கைது செய்வது என்பது இதுபோன்று இன்றைக்கு மதுவிலக்கிற்காக போராடுகிறவர்கள் அனைவரையுமே ஒரு அடக்கி ஒடுக்குகிற அல்லது அவர்களை ஒரு விதமான ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்குகிற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த அரசு தொடர்ந்து மதுவிற்கு எதிராக போராடுகிறவர்களை ஒடுக்குவதில் மிக கடுமையாக இருக்கிறது. டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து போராடுகிறவர்களை மிக கடுமையாக ஒடுக்கி வந்திருக்கிறது. சசிபெருமாளினுடைய மரணம் என்பது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அதேபோல் அதை தொடர்ந்து நடந்த மாணவர் போராட்டங்களை இந்த அரசு எப்படி ஒடுக்கியது என்பதையும் நாம் பார்த்தோம். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இத்தகைய ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இதில் அவர்கள் இந்த மதுவிற்கு எதிராக போராடினார் என்பதற்காக பாடல்களை பாடினார் என்பதற்காக நள்ளிரவில் அதுவும் அதிகாலையில் அவரை எழுப்பி கைது செய்து அவரை சிறையில் கொண்டு போய் இவ்வளவு கொடூரமான சட்டப்பிரிவில் அடைத்திருப்பதன் மூலமாக அரசிற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் மீது ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கை என்னவென்று கேட்டால், எங்களை எதிர்த்தால் நாங்கள் எந்த சட்டப்பிரிவிலும் உங்களை கைது செய்வோம் என்பது. இது உண்மையில் ஒரு எதேச்சாதிகார ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த வடிவமாகத்தான் இந்த ஆட்சியினுடைய செயல்பாட்டை நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கிற போது இதுபோன்ற ஒரு ஒடுக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக நாம் தொடர்ந்து போராடுவது மட்டுமல்ல, இதுபோல அரசினுடைய இந்த சிவில் சமூகத்தினுடைய குரலை ஒடுக்குகிற ஒரு முயற்சிகளையும் நாம் கடுமையாக கண்டனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இந்த தேசவிரோத இந்த தேச பாதுகாப்பு சட்டங்கள் அல்லது தேசவிரோத நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே தொடுக்கப்பட்ட பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் பல தெளிவான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அதாவது ஒருவருடைய பேச்சினாலோ எழுத்தினாலோ செயலினாலோ ஒரு சமூக மோதல் நிகழ்ந்தால் மட்டுமே அதை நீங்கள் தேசவிரோதமாக கருத முடியும் என்று. ஆனால் இங்கு அப்படிப்பட்ட எந்த விஷயமும் கோவனுடைய பாடலால் நிகழவில்லை. மாறாக பாஜக கட்சியினுடைய தேசிய செயலாளர்களில் ஒருவரான ராஜா அவர்கள் மத மோதலை தூண்டும் விதமாக பேசிய பேச்சுக்கள் தொடர்பாக அவர் மீது தேசவிரோத நடவடிக்கைக்காக பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 10 மாதங்களாகிறது. இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை என்கிற போது நாம் இந்த அரசு எதை முன்னிறுத்துகிறது, எதை பாதுகாக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஜனநாயகத்தினுடைய உரிமைகளுக்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.